எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்றேன். நம்ம எல்லாரும் இமெயில்ஸ யூஸ் பண்றோம். பல வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, இந்த இமெயில கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆக்சுவலா அதுதான் உண்ம. இவர் இமெயில் எப்படி கண்டுபிடிச்சாரு? எப்படி இமெயில் உருவாச்சு? அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, அவர பத்தின சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நான் நெனைக்கிறேன். இவர் 1963ல மும்பைல வந்து பிறக்கிறாரு. இவர் என்னதான் மும்பைல பிறந்தா கூட, அவங்க அப்பாவோட சொந்த ஊர் வந்து ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற முகவூர் அப்படின்ற ஒரு கிராமம். இவர் 7 வயசு வரைக்கும் தான் இவங்க வந்து இந்தியால இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து யுஎஸ்ல நியூ ஜெர்சில வேலை கிடைக்கிறதுனால அங்க மூவ் ஆயிடுறாங்க. ஆனா, இந்த 7 வயசுக்குள்ள அவங்க அவங்களுடைய பாட்டி ஊரான முகவூரும், அவங்க பாட்டிய பத்தின நினைவுகளும் தான் இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பசுமையா இருக்கிறதா சொல்றாரு. அவங்க பாட்டி வந்து ஒரு சித்த வைத்தியர். அவங்க வந்து விவசாயம் தான் பிரதானமான தொழில். ஆனா, சித்த வைத்தியத்த இலவசமா அங்க இருக்கிற கிராம மக்களுக்கு வந்து அவங்க பாட்டி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சித்த வைத்தியத்த பத்தி முழுசா படிச்சவங்கலாம் கிடையாது. அகடமிக்கா படிச்சவங்க கிடையாது. ஆனா, அவங்க வந்து தெரிஞ்ச விஷயங்களும், கத்துக்கிட்ட விஷயங்களும் வந்து இவங்க வந்து நெறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. யார்கிட்டயும் காசே வாங்க மாட்டாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நோயோட யாராவது வராங்க அப்படின்னா, அவங்க முகத்த பார்த்தே அவங்களுக்கு வந்து அ சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து மூலிகை ஒரு சில மூலிகைகள குடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து சில மந்த்ராஸ சொல்ல சொல்லுவாங்க. 3வது வந்து சில யோகா பிராக்டிஸஸ பண்ண சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்களும் அப்ப வந்து இவரு அப்சர்வ் பண்றாரு. ஆனா, போக போக தான் இந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து இவருக்கு புரியுது அப்படின்றாங்க. ஒண்ணு வந்து அந்த யோகா பிராக்டிஸ் வந்து உடம்புக்காக பாடி. அதுக்கப்புறம் அந்த மந்த்ரா வந்து கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் மைண்டு. அதுக்கப்புறம் அந்த மூலிகை வந்து எனர்ஜி. இந்த 3ம் சேர்ந்தது தான் நம்மளுடைய உடம்பு அப்படின்னு சொல்றாரு. இத தான் வந்து அவங்க பாட்டி வந்து சித்த வைத்தியத்தில பண்ணியிருக்கிறாங்க. வர யார்கிட்டயுமே காசே வாங்க மாட்டாங்க. ஆனா, ஒரு வீக்கெண்ட்ஸ்ல சனி, ஞாயிறுல வந்து ஒரு பெரிய லைன் நிக்குமாம். அவங்க எல்லாரும் வந்து நிப்பாங்க. இவங்க வந்து இந்த வைத்தியத்த வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது மூலியமா பல பேர் குணமடைஞ்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து சொன்ன நெறைய கதைகள் வந்து அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அ ரொம்ப அ அ நினைவுகள் வந்து அதிகமா இருக்கு. அது ரொம்ப அழகான நினைவுகளாவும் இருக்கிறதா சொல்றாரு. அவங்க பாட்டி வந்து சித்த வைத்தியத்த பத்தின பல விஷயங்கள வந்து அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களும், அவங்க பிராக்டிஸ் பண்ற அந்த முறைகள் பத்தியும் நெறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெறைய மாரல் ஸ்டோரீஸ வந்து சொல்லியிருக்காங்க. அற அற அ நெறி கதைகள பத்தி நெறைய சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா வந்து இவருக்கு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அ வறுமையிலும் நேர்மை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவர் மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதியுது. அதுக்கப்புறமா இவர் 7 வயசு இருக்கும்போதே மும்பைக்கு மூவ் ஆயிடுறாங்க. இவர் வந்து படிப்புல வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாரு. மேத்ஸ் அண்ட் கால்குலஸ் இதெல்லாம் இவருக்கு சூப்பரா வருது. இவர் ஒரு 9த் கிரேட் படிக்கும்போதே ஒரு 12த் படிக்கிற எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு, இவர் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கப்புறமா இவருக்கு ஒரு சலிப்பு தட்டுது. நம்ம எல்லாமே படிச்சுட்டோமே அப்படின்ற மாதிரி. அந்த சமயத்தில தான் வந்து இவங்க அம்மா வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாங்க நியூ ஜெர்சில. அங்க இருக்கிற ஒரு புரொஃபசர் வந்து இவருக்கு அறிமுகமாகுறாங்க. இவரு வந்து எல்லாமே சூப்பரா பண்றாரு. அம் எம் ஏற்கனவே வந்து ஒரு 2, 3 பேப்பர்ஸ்லாம் கூட வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் கூட பப்ளிஷ் பண்ணிடுறாரு. இத கேள்விப்படுற அந்த அவங்க அம்மாவோட கலீகான அந்த புரொஃபசர் வந்து இவர கூப்ட்டு, சரி ஓகே உன்னோட திறமைகள நான் பாராட்டுறேன். ஆனா, நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் செய்யணும். இந்த யூனிவர்சிட்டி மாரி ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு. அதில வந்து ஒரு 1000 ஆஃபீசர்ஸ் இருக்கு. இப்ப இந்த 1000 ஆஃபீசர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பிசிக்கலா நாங்க வந்து போஸ்ட் பண்றோம். மெயில்ஸ வந்து அனுப்புறோம். பிசிக்கலா எழுதி எல்லா இடத்துக்கும் நாங்க அனுப்புறோம். இத நீ வந்து எலக்ட்ரானிக்கலா நீ வந்து இத மாத்த முடியுமா? அப்படின்னு வந்து சொல்றாரு. இவரு சொல்லும்போது அந்த புரொஃபசர் வந்து அவருடைய பேர் வந்து லெஸ்லி மிக்கல்சன். இவர வந்து ஒரு ஒரு சின்ன பையன் மாதிரி அவரு ட்ரீட் பண்ணல. இவருடைய டேலண்ட்ட பார்த்து இவர்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்றதுனால, "நீ இத வந்து கிரியேட் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேலைய வந்து இவர்கிட்ட குடுக்குறாரு. இவரு வந்து என்ன பண்றாரு, அத ஒரு சேலஞ்சா எடுத்து அவருடைய 14 வயசுல அ எலக்ட்ரானிக்கலா இமெயில் எப்படி கிரியேட் பண்ணலாம்? அதாவது அப்ப இமெயில்ன்னு கூட யாருக்கும் தெரியாது. இத எலக்ட்ரானிக்கலா இத எப்படி வந்து ஃபாஸ்ட்டா பண்ண முடியும்? இந்த மாதிரி பிசிக்கலா மெயில் அனுப்பிச்சு எல்லா இடத்துலயும் போஸ்ட் போயிட்டு எல்லா இடமும் வருது. இந்த 1000 ஆஃபீஸ்
ஆஃபீஸஸையும் எப்படி கனெக்ட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, இவரு அப்பயே வந்து நெறைய ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்லாம் நல்லா பண்றாரு. நான் சொல்றது இது எல்லாமே 1978ல. ஸோ, இப்ப என்ன பண்றாருன்னா, இன்பாக்ஸ், அவுட்பாக்ஸ், கம்போஸ், எடிட், ஃபார்வர்ட், ரிப்ளை அப்படின்ற மாதிரியான ஒரு புரோட்டோடைப்ப வந்து கிரியேட் பண்றாரு. இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு, டிக்ஷனரியிலேயே அப்ப இல்லாத ஒரு வார்த்தை தான் வந்து இமெயிலு. இவரு அந்த இமெயில் அப்படின்ற ஒரு வார்த்தைய கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு இந்த புரோட்டோடைப்ப ரெடி பண்ணி 50,000 லைனுக்கு ஒரு புரோகிராமிங் கோட வந்து எழுதுறாரு. எழுதிட்டு அந்த 1000 ஆஃபீஸஸையும் இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு இவருக்கு இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து அந்த மெயில் பாக்ஸ ரீப்ளேஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் இந்த இமெயில வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து 1980ல அந்த புரொஃபசர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்ப வந்து காப்பி ரைட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலர்லாம் கிடையாது. ஸோ, அதனால வந்து நீ வந்து காப்பி ரைட்ஸ வந்து இதுக்கு நீ வாங்கணும். இல்லன்னா இத வேற யாராவது சொந்தம் கொண்டாடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத இவரு கேட்டு அந்த அட்வைஸ இவரு ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு காப்பி ரைட்ஸும் வாங்குறாரு. அதுக்கப்புறமா வந்து இவரு பல விஷயங்கள் பண்றாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து ஒரு சீரியல் ஆன்ட்ரப்ரனர். நெறைய கம்பெனிஸ வந்து உருவாக்குறாரு. அதுல ஒண்ணு தான் வந்து எக்கோமெயில் அப்படின்னு சொல்றது. அ அதாவது இது வந்து நெறைய அ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லயே இத வந்து யூஸ் பண்ண முடியுது. அதாவது இமெயில் நீங்க அனுப்பும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலா ரிப்ளை பண்றது, அந்த மாதிரி அப்பயே இருக்கிற இன்ஃபர்மேஷன வச்சு, டேட்டாவ வச்சு எல்லாம் ரிப்ளை பண்றது, டேட்டாவ ரீட் பண்றது அதெல்லாம் வந்து பண்ணி, அத வந்து உருவாக்குறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் போனா கூட, இவரு தான் இமெயில் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றத வந்து தொடர்ந்து மறுக்கப்பட்டே வந்திருக்குது. இத வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம், இத நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவரு சொல்றதுக்கு வந்து 2012 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு டிக்ளேர் பண்றாங்க, நீங்க தான் இமெயில கண்டுபிடிச்சீங்க அப்படின்றது. அத விட முக்கியமான விஷயம் எப்படின்னா, இவரு பல வருஷங்களா இந்த சட்ட போராட்டங்கள சந்திக்கும்போது, அவங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டியிலருந்து இவங்களுக்கு வந்து இவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து குடுக்குறாங்க. அதுல வந்து இவரு வந்து 50,000 லைன் அடிச்ச அந்த கோட வந்து பிரிண்ட் அவுட்ஸா இவங்க வந்து எடுத்து குடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து இவரு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணங்களா இருந்திருக்கிறதா வந்து சொல்றாரு. ஆனா இந்த இத்தன வருஷத்துல, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா தான் தான் இமெயில கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, இவரு பல சட்ட பிரச்சனைகளையும், மன சிக்கல்களையும் நெறைய சந்திக்கிறாரு. ஏன்னா, அமெரிக்கால வந்து ஒரு இந்தியன் வந்து ஒரு பெரிய இன்வென்ஷன கண்டுபிடிக்கிறதும், இல்ல அத இவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ப்ரூவ் பண்றதும் மிக மிக கடினம். அதுவும் 1980ஸ்லலாம் இது ரொம்ப ரொம்ப டஃப்பு. அதுக்கப்புறமா இது வந்து வருது. இவர் வந்து ஒரு சூப்பர் பிரில்லியன்ட்டான ஒரு பெர்சனு. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இவருடைய கம்பெனியில தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். இவர நான் நேர்லயே 2 வாட்டி நான் பார்த்துருக்கேன். இவருடைய விஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேருக்கு தெரியவே இல்ல. இத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். இவர் ஒவ்வொரு வாட்டி சென்னை வரும்போதும், இவர் வந்து எங்களோட பேசும்போது, இவருடைய பேச்சுக்களும், இவருடைய விஷனும், நேர்மையும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இத நானே நெறைய வாட்டி அட்மையர் பண்ணி பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இவர் இமெயில் எல்லாம் கண்டுபிடிச்சா கூட, இவர் மொத்தம் 4 டிகிரீஸ் எம்ஐடி பாஸ்டன்ல, அதாவது மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 4 டிகிரி வாங்கியிருக்காரு. 3 டிகிரி வந்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம், சயன்ஸ் எல்லாம் அத பத்தி. அதுக்கப்புறம் 4வது தான் வந்து ஒரு சிஸ்டம் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி படிக்கிறாரு. அதில தான் வந்து இந்த மெடிசின் ரிலேட்டடா வந்து ம் அ படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு வந்து அவங்க பாட்டிய சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்ததுனாலயும், அந்த சித்த வைத்தியம் அவங்க பண்ணி பார்த்து வளர்ந்ததுனாலயும், இவருக்கு டாக்டர் ஆவணும் அப்படின்றது தான் இவருடைய இன்ட்ரெஸ்ட்டு. ஆனா வந்து இவருடைய அந்த மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் அந்த இதில போயிட்டதுனால, இவரு கம்ப்யூட்டர்ஸ்ல வந்துட்டு ஆன்டர்பிரினரா ஆயிட்டாரு. ஆனா மறுபடியும் அவருடைய சைல்ட்ஹுட் ட்ரீமான மெடிசின் ரிலேட்டடா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிஸ்டம் பயாலஜி எடுத்து படிக்கிறாரு. அத எடுத்து படிக்கும்போது தான் இவரால அவங்க பாட்டியுடைய வைத்தியத்தையும், அ இந்த சிஸ்டம் பயாலஜியும் இவரால கனெக்ட் பண்ண முடியுது. இத வந்து எப்படி பார்க்குறாருன்னா, நம்ம பாடியில நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்றது தான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மெடிசனா இருக்க முடியும் அப்படின்னு நம்புறாரு. ஏன்னா வெஸ்டர்ன் மெடிசின்ஸ் பொறுத்தவரைக்கும், ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி இருக்கும். பர்சனலைஸ்ட் மெடிசின்னு ஒண்ணு கிடையாது. ஆனா ஆ எ ஈஸ்டர்ன் மெடிசன் இந்த சித்தாவ பொறுத்தவரைக்கும் இவரு என்ன சொல்றாருன்னா,
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வியாதி வந்தாலும், அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி அதனுடைய மருந்துகள் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பெர்சனலைஸ்ட் மெடிசன். இத வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து 2007ல இந்தியாவுக்கு சித்த மருத்துவத்த பத்தின ரிசர்ச் பண்ண வராரு. அதிலிருந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிறாரு. அப்புறம் அதில இருந்த சில பிரச்சனைகள், அங்கருந்து எப்படி வெளியேறினாரு அப்படின்றத பத்தியும் சொல்றாரு. இவரு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட, அ இதில முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவர் வந்து அவங்க பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும், அவங்க பாட்டி சொன்ன கதைகளும் இவருக்கு வந்து ரொம்ப நெறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா வந்து இவரு சொல்றாரு. ஏன்னா கதைகள் ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து இந்த மாரல் ஸ்டோரீஸு அறநெறி கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரு இவ்வளவு விஷயங்கள சாதிச்சிருந்தா கூட, இவரு வந்து அந்த நேரங்கத்தையும், அந்த குழந்தை பருவத்தையும் அவங்க பாட்டியோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் அண்ட் தென் அந்த கதைகளும் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இவரோட லைஃப் ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா, இவர் வந்து சைட்டோசால்வ் அப்படின்ற ஒரு மெடிசனையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது இப்ப வந்து பிசினஸ்லயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் கிடைக்கவும் கிடைக்குது. அது வந்து வெஸ்டர்ன் மீட்ஸ் ஈஸ்டர்ன். அதாவது இவரு அம் டெக்னாலஜி பத்தின கத்துக்கின விஷயங்களையும், இந்த சித்த மருத்துவத்தையும் சேர்த்து அ ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்து தான் அந்த சைட்டோசால்வ் அப்படின்ற ஒரு மெடிசின கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நான் இத எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குழந்தைகளுக்கு நாம சொல்ற கதைகளும், இன்ஃபர்மேஷனும், நம்மளுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். ஆம். இவரு இமெயில கண்டுபிடிச்சது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஆனா, அத விட பெரிய விஷயம் வந்து அவருடைய நினைவுகளும், கதைகளும், அதுக்கப்புறமா அந்த உறவுகளும் தான். அப்படின்றது தான் வந்து இவரு திரும்ப திரும்பவும் சொல்றாரு. இவருடைய பேர் வந்து சிவா ஐயாதுரை. நான் சொன்ன அத்தனை இன்ஃபர்மேஷனும் அ இந்த புக்ல இருந்து தான் நான் படிச்சேன். அ இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சித்த மருத்துவத்த பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கூட இருக்கு. ஆனா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள வந்து உங்களோட குழந்தைங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு பெரிய புக்கு. உங்களால டைம் இருந்தா நீங்க படிங்க. ஆனா, இந்த இந்த இன்ஃபர்மேஷன வந்து உங்க குழந்தைங்களோட நீங்க ஷேர் பண்றது மூலியமா, அவங்களுக்கு வேற விதமான ஐடியாஸ் கிடைக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான்